என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஒரு 12 விஷயங்களை பத்தி, முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 12 விஷயங்கள் தெரியாம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை நீங்க கண்டிப்பா எடுக்க வேணாம். அந்த 12 விஷயங்கள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபுல்லாவே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பென்ஷனருக்குன்னு இருக்க பென்ஷனர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்க முதலமைச்சர் காப்பீடு திட்டங்கள், அதே மாதிரி நிறைய சில கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு அடுத்த மாசம் மூட்டு சிகிச்சை பண்ண போறோம், இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தா நாங்க அதுல எங்களுக்கு கவர் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதே சமயத்துல போன மாசம் நாங்க சர்ஜரி பண்ணோம், இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா எங்களுக்கு கிளைம் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோ ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்தாதான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்னா என்ன, அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம யார மீன் பண்றோம்? ஒரு 60 வயசு 65 வயசு பெரியவங்க இல்ல, ஏஜ் வைஸ் தான். இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில ஏஜ் வைஸ் வச்சுதான் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. 65 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்காக இருக்கிற இன்சூரன்ஸ் தான் சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ். சரி, சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஏன் எடுக்கணும்? இப்ப நமக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸே ஒரு வயசானதுக்கு அப்புறம் தான், வயசானவங்களுக்கு தான் மேக்சிமம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிரானிக் டிசீஸ் சொல்லுவாங்கல்ல, இப்போ ரொம்ப நாளா இப்ப பிபி இருக்கு, ரொம்ப நாளா சுகர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேற இப்ப யங் ஏஜ்ல இருக்காங்க, மிட் ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அவங்க அந்த ஆக்டிவா இருப்பாங்க, பிசிக்கலா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது அவங்களுக்கு அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்குரிய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போய் ஒரு சர்ஜரி பண்றதுக்கோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? சரி, இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்ப எங்களுக்கு பென்ஷன்லயே இந்த ஸ்கீம் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுல எல்லா கவரேஜுமே கிடைக்குமா? அதான் ஒரு கொஸ்டின் மார்க். இதுல அதுக்கு எதுவும் லிமிட் வச்சிருக்காங்களா? இல்ல, இப்ப பென்ஷனர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல எப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு கவரேஜ் இருக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கவரேஜ் இருக்கும், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கவரேஜ் இருக்கும். மேக்சிமம் காமனா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவரேஜ் கொடுத்திருப்பாங்க. பட் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீலிங் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் சர்ஜரினா இவ்வளவுதான் அவங்க கிளைம் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு கிட்னி ரிலேட்டட் இப்போ டயாலிசிஸ்னா இவ்வளவுதான் நாங்க கொடுப்போம், இப்போ கேட்ராக் ஆபரேஷன்னா இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல நமக்கு மற்ற எக்ஸ்பென்சஸ் செலவாகுது அப்படின்னா நம்ம அவங்க கையில இருந்து தான் பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒண்ணுதான் இதுல டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பென்ஷனர் அவங்க பென்ஷன்லயே அந்த ப்ரீமியம்லாம் பிடிச்சிருவாங்க. அதுல ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்ல எல்லாமே கவரேஜ் அது எல்லாமே கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. பென்ஷன் ரொம்ப கம்மியான பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு 10,000 15,000 தான் பென்ஷன் வாங்குறாங்கன்னா ஒரு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அஃபோர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். வேற அவங்களோட சில்ட்ரன்ஸ் அதை ப்ரீமியம் பே பண்ணி வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வேற இப்போ ஒரு 25,000க்கு மேல ஒரு 40,000 50,000 பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கவரேஜ் போதும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ராவா கையில இருந்து இப்போ நான் சர்ஜரி பண்றோம், அந்த பென்ஷனர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுக்குற அமௌண்ட் போக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சேவிங்ஸ்ல இருந்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இல்ல எனக்கு அடிஷனலா ஒரு கவரேஜ் வேணும்ன்ற மாதிரி திங்க் பண்றவங்க, இல்ல கிரானிக் டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இல்ல ஏதோ ப்ராப்ளம் உடம்புல இருக்கு அப்படின்னா பெட்டர் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க எடுத்து வச்சுக்க வேண்டியது. சப்போஸ் அவங்க பென்ஷன் அவங்க அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்ல அவங்க சில்ட்ரனால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்ப பென்ஷன் வாங்குறவங்கள சொல்லிட்டீங்க, ஓரளவுக்கு செட்டில்டா இருக்கவங்க ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் சொல்லிட்டீங்க. இது ரெண்டுமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, எங்களால எடுக்கவே முடியாது ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்ல அப்படின்ற தமிழ்நாடு சிஎம் கவர்மெண்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுல மேக்சிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல
கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எம்பேனல் பண்ணி வச்சிருக்காங்க. ஹார்ட் சர்ஜரி இதுல இருந்து மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம் கிட்னி ரிலேட்டட், டயாலிசிஸ் பண்றது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றது, ரேடியோ தெரப்பி எல்லாத்துக்குமே வந்து எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பட் அதுல என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்கணும், அந்த தமிழ்நாடோட அந்த சிட்டிசனா இருக்கணும், இங்க பெர்மனண்டா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கணும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது வந்து எப்படின்னா இன்கம் குரூப்புக்கு, லோ இன்கம் குரூப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ். இப்ப ஆண்டு வருமானம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,20,000 ரூபாய் அந்த ரேஞ்சு கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ்நாடு இந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதுலயுமே வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு பிக்சட் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஆமா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ராவா ஏதாவது செலவாகுது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடு செலவு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க கையில இருந்து பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்கெங்க டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப கார்டியாலஜிக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் பண்ணிருப்பாங்க, கேஸ்ட்ரோ ப்ராப்ளத்துக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் பண்ணிருப்பாங்க, இப்ப வந்து இப்ப கேன்சருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஊர்ல என்ன இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்ப அந்த லோ இன்கம் குரூப்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எல்லாருக்குமே வந்து இது பண்ண முடியாது. இப்ப ரொம்ப ஹை இன்கம் குரூப்பா இருக்காங்க, டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுல வந்து அவங்க அந்த இன்கம் சர்டிபிகேட் வாங்கணும், விஓ ஆபீஸ்ல, தாசில்தார் ஆபீஸ்ல போய் இன்கம் சர்டிபிகேட் வாங்கி அவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணி தான் வந்து இந்த ஹெல்த் கார்டு வந்து நம்ம எடுக்க முடியும். இ சேவை மையத்துல கேட்டோம்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி லோ இன்கம் குரூப்பா இருக்கிறவங்க இந்த மாதிரி இப்ப பிரைவேட்டா போய் என்னால பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த தமிழ்நாடு சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு நல்ல தெளிவான தகவல் சொன்னீங்க. இப்ப அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறதுக்கு ஒரு 12 முக்கியமான தகவல்கள் இருக்கு. அதுல முதல்ல வந்து இப்ப ஏஜ் லிமிட், அது எந்த ஏஜ்ல நம்ம எடுக்கணும், அதுக்கு எது ஏஜ் லிமிட்? என்னெல்லாம் கேட்டா ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஏற்கனவே காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒபிசிட்டி இருக்கு, ரொம்ப உடம்பு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க, இல்ல ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு, ரொம்ப வருஷமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிபி இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து டிக்ளைன் பண்றாங்க. இப்ப நான் பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல போய் நீங்க அப்ளையே பண்ணாலுமே ஒரு 60 வயசு 65 வயசுக்குள்ளார எடுத்துறது நல்லது. ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பிளஸ் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் வேற வந்துருச்சுன்னா பாலிசி கிடைக்கிறதே கஷ்டம். சோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 55 வயசு 60 வயசு இருக்கும் போதே அந்த மாதிரி உங்களால அஃபோர்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். வேற வந்து இப்ப ரொம்ப ஏஜ் ஆயிட்டா எடுக்க முடியாதா அப்படின்றதுலாம் கிடையாது, அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு 70 வயசா இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்குது, 75 வயசா இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்குது. பட் ஆனா ஒரு சில பேருக்கு டிக்ளைன் பண்றாங்க. இப்ப ஒபிசிட்டி ஒரு காரணமா சொல்றாங்க, அதே மாதிரி பிபி வந்து ஒரு காரணமா சொல்றாங்க, ஹார்ட் டிசீசஸ் காரணமா சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி வந்து ரொம்ப நாளா அந்த மாதிரி ஒரு கிரானிக்கா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து டிக்ளைன் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த கேன்சர் அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அதான் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வைக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒரு 3rd ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சு, 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சுன்னு போய் அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்டா அதுதான் யாரும் கொடுக்க மாட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கா? இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் கேக்குறேன். கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இப்போ இனிஷியல் வெயிட்டிங் பாலிசி போய் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இனிஷியலா 30 டேஸ் வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 30 நாள் வந்து எமர்ஜென்சியா இருக்க விஷயங்கள் மட்டும் கவர் ஆகும். ஆக்சிடென்ட், எமர்ஜென்சியா கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிசீஸ் லிஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த டிசீஸ் எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் கிளைம் பண்ண முடியாது. அது போக இப்ப ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சுகர் வந்து மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா சுகர் ரிலேட்டடா இருக்கிற விஷயத்துக்கு மினிமம் 1 இயர்ல இருந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் 2 வருஷம் வச்சிருப்பாங்க, ஒரு சில கம்பெனிஸ் 3 வருஷம் 4 வருஷம் கூட வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சில இப்ப ரீசெண்டா இப்ப புதுசா வந்திருக்கு, என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமே வந்து கவரேஜ் கொடுக்குற மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் இப்ப வந்திருக்கு. இப்ப வந்து இப்போ ஒரு சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னா ஒரு மாசத்துலயே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை கவர் பண்ற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எல்லாருக்கும் தர மாட்டாங்க, அது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இப்ப அவங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு, டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஹெல்த்தியா தான் இருக்காங்க, வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒபிசா இல்ல, நார்மலா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்து கவரேஜ் கொடுக்குற மாதிரி
இப்போ ஒரு மாசத்துல அவங்களுக்கு கவரேஜ் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிரீமியமான ஒரு பிளான்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் பிரீமியம்லாம் கூட இருக்கும் அதுக்கு. பட் அந்த பிரீமியம் வந்து அவங்களால பே பண்ணி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம். இப்ப சீனியர் சிட்டிசன் பத்தி பேசினாலே வந்து மூட்டு மாற்று சிகிச்சை, இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்தா யூஸா இருக்குமா? அதுல கவரேஜ் கிடைக்குமா? மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ்ல ஆயுஷ் கவரேஜ் கொடுத்துறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அலோபதி ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் மத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு லிமிட் இருக்கும், இவ்வளவுதான் மேக்சிமம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லிமிட் இருக்கும். அதே மாதிரி டே கேருக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரூம் ரெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆமா, ரூம் ரெண்ட்ன்றது நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரூம் ரெண்ட் பொறுத்த அளவுக்கு பாலிசி நம்ம சூஸ் பண்ணும்போது ரூம் ரெண்ட்ல வந்து ஒரு கேப்பிங் இல்லாத மாதிரி பாலிசி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து 3000 தான் ரூம் ரெண்ட் தர முடியும், இல்ல 5000 தான் தர முடியும்ன்ற மாதிரி போனோம்னா, ஒரு எமர்ஜென்சியா போய் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறோம். இப்ப வந்து 3000 ரூம் இல்ல, 5000 ரூம் இல்ல, இப்ப வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வரதை வந்து கையில இருந்து தான் பே பண்ணணும். இன்சூரன்ஸ்ல இப்ப 5000 தான் ரூம் ரெண்ட் அவங்க போட்டிருக்காங்கன்னா 5000 தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவா வரத நம்ம கையில இருந்தா பே பண்ணணும். இப்ப அர்பன் ரொம்ப மெட்ரோஸ்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, சென்னையில இருக்கிறாங்க, பெரிய ஊர்கள்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ரூம் ரெண்ட்ல பத்தாது. இப்ப சின்ன ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4000 5000 ஓகே. பெரிய மெட்ரோஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரூம் ரெண்ட்ல வந்து நமக்கு கேப்பிங் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, எந்த ரூம் வேணாலும் இருந்துக்கலாம், லிமிட் இல்லாம அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி சம் இன்சூர்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சம் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இப்ப வந்து மினிமம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க முடியும், 30 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு தேனி, இப்போ வந்து சின்ன ஊர்ல இருக்கோம், ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து மேக்சிமம் ஒரு 5 lakhs 10 lakhs எடுத்தா ஓகே. பட் அதுவுமே வந்து ஒரு ஹையர் லெவல்ல டெர்ஷரி கேர் ட்ரீட்மெண்ட் போறாங்க, ஒரு ஆர்கன், இப்போ வந்து ஒரு ஆர்கன் ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி அதுக்கே வந்து அந்த சம் இன்சூர் வந்து பத்தாது. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீங்க இருக்கிற ஊரை பொறுத்து வந்து அந்த சம் இன்சூரை சூஸ் பண்ணுவாங்க. இப்ப பெரிய மெட்ரோஸ்ல இருக்கோம் அப்படின்னா மினிமம் 10 lakhல இருந்து 15 lakh 20 lakh வந்து சூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஊர்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு 5 lakh 7 lakh வந்து சம் இன்சூர் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு எடுப்பாங்க. அந்த 2 லட்சம் 3 லட்சம்ன்றது பத்தாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பத்தாது. ஏன்னா இப்ப வந்து காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அதிகமா தானே இருக்கு. ஒரு சாதாரணமா போய் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணாலே கண்டிப்பா ஒரு 3 lakhs மேல 4 lakhs 5 lakhs வந்துருக்கு. அப்படின்றப்ப அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் பத்தாம போயிடும். ஸோ அது எடுக்கும் போதே கண்டிப்பா பாலிசி வந்து அந்த பாலிசி அந்த கம்மியா, நான் ஒண்ணு சொன்னது வந்து கொஞ்சம் எர்லியர் ஏஜ்ல எடுக்கணும், ஒரு 60 வயசு அந்த ரேஞ்சில நம்ம எடுத்துடலாம். ஸோ பாலிசி கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் சம் இன்சூரும் சஃபிஷியண்டா எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஏஜென்சில நம்ம சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு, எவ்வளவு எந்த ஏஜ்ல எடுக்கிறது, எவ்வளவு லிமிட்ல கவரேஜ்ல எடுக்கணும், என்னென்ன கோ பேமெண்ட் இருக்கா, இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே நாங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுக்கணும்னா நீங்க தாராளமா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கவரேஜ் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஏஜ் லிமிட் சொல்லிட்டீங்க. இந்த பிளானை பொறுத்தவரைக்கும் கோ பேமெண்ட் சொல்றாங்கல்ல, அது என்ன விஷயம்? கோ பேமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப 7 லட்சம் ரூபாயில கஸ்டமர் கையில இருந்து வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நார்ம்ஸ் இருக்கு. அதுல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம கோ பேமெண்ட் வேணாம், ஃபுல் அமௌண்ட்டுமே எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட வரும். இல்ல நான் ஒரு 10% நான் கையில இருந்து கொடுக்குறேன், இல்ல நான் ஒரு 20% கொடுக்குறேன், இல்ல ஒரு 30% கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல போனோம்னா பிரீமியம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20% நான் பே பண்றேன், எனக்கு 80% இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பே பண்ணட்டும்ன்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ், அந்த டேர்ம் தான் வந்து கோ பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அதான் சொல்றேன், இப்ப 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு, இப்ப 10% கோ பேமெண்ட் கஸ்டமர் பே பண்ணணும் அப்படின்னா அந்த 5 லட்சத்துல 50,000 ரூபாய் வந்து கஸ்டமர் கையில இருந்து பே பண்ணணும், மிச்சம் 4,50,000 ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பாலிசி எல்லாமே கோ பேமெண்ட் போட்டு தான் கொடுக்குறாங்க.
இல்ல கோ பேமெண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு பார்க்கலாம். பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம யார் மூலியமா எடுக்கிறோமோ அவங்க இத முதலே சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. கிளைம்னு வர நேரத்துல அதை சொல்றனால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிரீமியம் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கோ பேமெண்ட் போட்டு ஒரு 30% கோ பேமெண்ட் இல்ல 50-50 கோ பேமெண்ட் போட்டு பிரீமியம் கம்மி பண்ணி வித்துருவாங்க பாலிசி சொல்லாமே. இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு கிளைம் ஆகும்போது ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாயிருக்கும். அதுல வந்து 30% வந்து இந்த 3 லட்ச ரூபாய் நீங்க தான் பே பண்ணணும்ன்ற விஷயத்தையே அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். கிளைம்ல தான் சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்ளமாவே நடக்குது. அதான் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்திருப்பேன், இதை பத்தி தெரியாது. இப்ப நாங்க வந்து ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது கையில இருந்து நாங்க பே பண்றது எங்களுக்கு முடியாதுன்றதுக்காக பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றவங்களா இருக்கட்டும், ஏஜென்டா இருக்கட்டும், இல்ல ஒரு பேங்க்ல இருந்து சொல்றாங்க, யாரா இருந்தாலுமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பொறுத்தளவு இப்ப நம்ம ஒரு 2-3 கம்பெனியோட பாலிசிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இதுல அட்வான்டேஜ் இருக்கு, இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இந்த கம்பெனில இது பிளஸ் பாயிண்ட், இந்த கம்பெனில இது பிளஸ் பாயிண்ட். சோ இந்த மாதிரி இருக்கும். கிளைம் பண்ணா இதுக்கு கிளைம் வரும், இதுக்கு கிளைம் வராது. சோ அப்படின்றத ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா நம்ம சொல்லிடுவோம். தெளிவான ஒரு தகவல்கள் நம்ம மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி கிளைம்னு வரப்பே நம்ம 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா, இப்ப நம்ம பாலிசி எடுக்கும் போது கரெக்டா எடுத்துட்டோம்னா கிளைம்ல பிரச்சனையே வராது. இப்ப நம்ம பாலிசி எடுக்கும் போது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்றோம். ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸை வந்து சொல்லாம மறைக்கிறோம். அப்படி இல்ல நம்ம கோ பேமெண்ட் இருக்கு, கோ பேமெண்ட்டை வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணணும்ன்ற விஷயத்தை கஸ்டமர் சொல்லவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க 3 வருஷம் கழிச்சு தான் கிளைம் பண்ண முடியும், 4 வருஷம் கழிச்சு தான் கிளைம் பண்ண முடியும் சொல்லிருக்கவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசி எடுத்து உடனே போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போவாங்க, இது கிளைம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த கன்சர்ன் பர்சன் எங்களுக்கு சொல்லல வைக்கலன்ற மாதிரி பிரச்சனை, தப்பான ஒரு இது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும். வெயிட்டிங் பீரியட் பத்தி சொல்லணும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும்ன்ற விஷயத்த சொல்லணும். எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணி கஸ்டமர் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தாதான் அவங்களுக்கும் பெனிஃபிட். இப்ப ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பத்தி நீங்க சொல்றப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்களே, சர்ஜரி அடுத்த மாசம் பண்ண போறேன், இப்ப பாலிசி எடுத்துக்கவா அப்படின்னு கேட்பாங்க. எங்க அப்பாவுக்கு பண்ண போறேன், அம்மாவுக்கு பண்ண போறோம், கிளைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. சர்ஜரி பண்ணிருக்கோம், அது கண்டிப்பா பாலிசி எடுத்தா கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் தான் வந்து இன்சூரன்ஸ். எதிர்பாராம ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை ஹேண்டில் பண்றது தான் இன்சூரன்ஸ். ஸோ ஏற்கனவே நான் ஒரு இப்ப சர்ஜரி பண்ணியிருக்கேன், அதை கிளைம் பண்றதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்க முடியும்னா 100% எடுக்க முடியாது. அப்படி எடுக்கதா இருந்தா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்களே. அதே மாதிரி வெயிட்டிங் பீரியட்ன்றது கம்பல்சரி இருக்கும். இப்ப நார்மலா ஒரு யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கே வெயிட்டிங் பீரியட் போடுறாங்க, அதுல வயசானவங்களுக்கு எடுக்கும் போது கண்டிப்பா வெயிட்டிங் பீரியட். மெடிக்கல் செக்அப் இருக்காங்க. மெடிக்கல் செக்அப் அதான் சொல்றேன், நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் கரெக்டா நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம், இல்ல ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு சர்ஜரி நாங்க பண்ணணும், டாக்டர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எதையுமே மறைக்காம சொல்லிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு வெயிட்டிங் பீரியடை நம்ம வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ சொன்னாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ரெனுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். ஒண்ணு என்னன்னா, இப்ப நான் கிளைம் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு வேஸ்டா தானே போகும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப கிளைம் பண்ணல அப்படின்னா நோ கிளைம் போனஸ் சொல்லி அந்த சம் இன்சூர்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ ரெண்டாவது என்னன்னா, இப்ப நம்ம கிளைம் பண்ற வருஷங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் ரெனுவல் பண்ணும்போது பிரீமியம் அதிகப்படுத்துவாங்க. இப்ப கிளைம் பண்ணல அப்படின்னா பிரீமியம் அதே பிரீமியம் தான் இருக்கும். பிரீமியம் வந்து இப்ப நான் கிளைம் பண்ணலன்றதுக்காக பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வருஷம் கிளைம் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் நம்ம அதை ரெனுவல் பண்ணும்போது பிரீமியம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட் நம்மளுக்கு இல்ல கம்பெனிக்காரன் கிளைம் கொடுக்குறான்ல அப்படின்றப்ப அடுத்து ரெனுவல் பண்ணும்போது கொஞ்சம் பிரீமியம் வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணுவான். இன்க்ரீஸ் பண்ணுவான், கிளைம் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணுவான். இப்ப இந்த பாலிசி நம்ம எடுத்துட்டோம், நம்மளுக்கு எங்க அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எங்க நம்மளுக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அந்த டவுட் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனில பாலிசி எடுத்துருக்காங்க, அந்த கம்பெனி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் டைப் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப டைப் இருந்தாதான் போய் வந்து நம்ம கையில இருந்து பணம் கட்டாம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்.
டைப் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம கையில இருந்து பே பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம தான் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். ரீஇம்பர்ஸ்மெண்ட். இப்ப நம்ம ஒரு அவசரத்துக்கு கையில டக்குனு ஒரு 5 லட்சம் ரூபாய் எங்க போறது? அதுக்கான பாலிசி எடுக்கும். அதனால கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டல் டைப்ல இருக்குன்றத லிஸ்ட் வாங்கிக்கணும். நம்ம அந்த லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்ப எங்கேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் மூலியமா இப்ப பாலிசி எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து மோர் தேன் 20-25 கம்பெனிஸ் நம்ம வந்து டைப்ல இருக்கு. எந்த கம்பெனில நீங்க எடுத்தாலும் அந்த கம்பெனில நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல் டைப்ல இருக்குன்றத அந்த லிஸ்டே கொடுத்துருவோம். அது நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எமர்ஜென்சி டைம்ல போய் அட்மிட் ஆகுறது. ஆமா, இல்லைன்னா அது ஒரு கன்ஃபியூஷனா அவங்களுக்கு இருக்கும். இப்ப ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு 10 லட்ச ரூபாய் கவரேஜுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து இப்ப ஒரு வயசானவருக்கு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். அவருக்கு ஒரு சர்ஜரி பண்றாங்க, 7 லட்ச ரூபாய் செலவாயிருச்சு. திரும்ப இப்ப அடுத்து வந்து அந்த இன்சூரன்ஸ்ல வந்து இப்ப 7 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா பாக்கி 3 லட்ச ரூபாய் இருக்கும். இப்ப என்ன இந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த கிளைம் பண்ண 7 லட்சம்ன்றது வந்து திரும்பவும் வந்து டாப் அப் ஆயிரும். திரும்பவும் அவருக்கு திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அட்மிட் ஆனாலுமே திரும்பவும் அதே 10 லட்ச ரூபாய் அவருக்கு வந்து அந்த கிளைம் பண்ணலாம் அப்படின்ற கவரேஜ் வந்து அவருக்கு மெயின்டைன் ஆகும். சோ இது பேர் தான் வந்து ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட். நிறைய கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா அன்லிமிட்டடான ரெஸ்டோரேஷன் கொடுக்குறாங்க. இப்ப ஒரு வருஷத்துல 10 லட்ச ரூபாய் ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, திரும்ப அடுத்து வேற ஒரு விஷயம் வந்தாலுமே அவருக்கு அந்த 10 லட்ச ரூபாய் கவரேஜ்ன்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ்ல 2 தடவை ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம், இல்ல 3 தடவை ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க பாலிசி எடுக்கும் போது அன்லிமிட்டடான ரெஸ்டோரேஷன் இருக்கிற மாதிரி கூட சூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்ப அன்லிமிட்டட் ரெஸ்டரேஷன்னா பிரீமியம் ஜாஸ்தியா இருக்குமா? பிரீமியம் அதான் சொல்றேன்ல, நம்ம எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி மட்டும்தான் நம்ம பாலிசி எடுக்கணும். இப்போ பிரீமியம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் பார்க்கணும், வெயிட்டிங் பீரியட் எவ்வளவுன்னு பார்க்கணும், கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் டைப் வந்து வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். இதெல்லாம் பார்த்து ஒரு பெஸ்டா இருக்க ஒரு பாலிசி. ஓவராலா ஒரு 2-3 பாலிசி நம்ம கொட்டேஷன் கம்பேர் பண்ணிக்கணும். ஒரு 2-3 பாலிசில பெஸ்டா எது இருக்குன்றத சூஸ் பண்ணி நம்ம மினிமம் 2-3 கம்பெனி ஆஃபர் பண்ணுவோம், கொட்டேஷன் ஆஃபர் கொடுத்துறோம். இப்ப ஃபைனலா ஒரு क्वेश्चन, இப்ப அம்மா அப்பாக்கு வந்து பிள்ளைங்க எடுப்பாங்க சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான், டாக்ஸ் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குமா? பையன் எடுத்தா என்ன பெனிஃபிட், பொண்ணு எடுத்தா என்ன பெனிஃபிட் இருக்கு? டாக்ஸ் பெனிஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வந்து பென்ஷன் வாங்குறவங்களே வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். அவங்களே பென்ஷன் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இல்ல 70,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் வாங்குறாங்க. அவங்களே ஒரு டாக்ஸ் லேப்ல இருப்பாங்கல்ல. சோ அவங்களே வந்து ஒரு அவங்களோட அமௌண்ட்டையே அவங்க பிரீமியம் பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கே இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். செக்ஷன் 80ல கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களோட பையனோ பொண்ணோ வந்து பே பண்றாங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் பிரீமியத்துல செக்ஷன் 80ல டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க முடியும். இப்ப பொண்ணுங்க அவங்க ஓனா எடுத்திருக்காங்க, அவங்க ஒர்க் பண்றாங்க, இப்ப வந்து அவங்களோட மக ஒர்க் பண்றாங்க, அவங்க டாக்ஸ் அவங்களுக்கு இருக்கு, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பே பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இல்ல பையன் பே பண்றாருன்னா பையனுக்கு யாரோட அக்கௌண்ட்ல இருந்து பே பண்றோமோ அது ஆமா ஆமா அவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். சரி, இப்ப ஓவராலா ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிருங்க. இல்ல ஓவராலா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2-3 கம்பெனி கொட்டேஷன் வந்து வாங்கணும். சோ முக்கியமா வந்து ஒரு சம்மிங்ஸோட எவ்வளவு நம்ம எடுக்கிறது, நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், எந்த ஊர்ல நமக்கு கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து டைப்ல இருக்கு, அதே மாதிரி கோ பேமெண்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கிற மாதிரி, இல்ல பிரீமியம் அதோட கோ பேமெண்ட் இல்லாம பிரீமியம் காம்படிட்டிவா இருக்கா, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி டே கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆயிருக்கா. ஒரு சில டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம அட்மிஷனே ஆகாம ஒரே நாள்ல பண்றதெல்லாம் இருக்கும், கேட்ராக் ஆபரேஷன், அந்த மாதிரி நிறைய ஆபரேஷன் வந்து 24 ஹவர்ஸ்ல பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கவர் ஆயிருக்கா. அதே மாதிரி அலோபதி ட்ரீட்மெண்ட் போக ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், மத்த ஆயுஷ். இப்போ ஒரு டவுட் எனக்கு, இப்ப ஆம்புலன்ஸ்ல கூட்டு போவாங்க கூட்டு வருவாங்கல்ல, அதுக்கெல்லாம் கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கவரேஜ் இருக்கும். அந்த கவரேஜ் இருக்கா. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெடிக்கல் செக்அப் பண்ற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கவரேஜ் கொடுத்துருக்காங்களா. சோ இந்த மாதிரி எல்லாமே ஓவராலா நம்ம உட்காந்து பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பென்ஷனர் இன்சூரன்ஸ் இருக்குன்னா சோ அடிஷனலா நம்மளால எவ்வளவு பிரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த பட்ஜெட்ல எந்த கம்பெனி நல்லா இருக்கு, சோ அந்த மாதிரி பார்த்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஒரே கம்பெனி போய் நம்ம வந்து கம்பேர் பண்ணாம எடுக்கிறதா வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி எல்லா டவுட்டுமே கேட்டு கண்டிப்பா எப்படி கிளைம் பண்ணணும், எனக்கு என்ன கவர் ஆகும், எனக்கு என்ன கவர் ஆகாது, எல்லாமே வந்து ஓப்பனா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நிறைய தகவல்கள் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம்.
இப்ப சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி டீடைல்டா நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நாங்க ஆஃபர் பண்றோம். உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எல்லா டவுட்மே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி 2-3 கம்பெனியோட கொட்டேஷன் ஷேர் பண்ணுவோம். நீங்க எங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை தொடர்பு கொண்டு ஈஸியா அந்த பிளான் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.